பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே உங்களை வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். இந்த அருமையான இந்த சந்தர்ப்பத்திற்கு கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இறைவனாகிய கடவுள் மகளுடைய வாழ்விலே கொடுத்திருக்கின்ற இந்த ஆசீர்வாதத்துக்காய் அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அந்த கடவுளை நினைத்து நாம் போற்றி பாடுவோம், ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமது ஆசீர்வாதங்களுக்கும் இரக்கங்களுக்கும் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, தாயின் வயிற்றிலிருந்தே உருவாவதற்கு முன்னே அறிந்தவர், அழைத்தவர், அன்பு கூறுகின்றவர். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, மகளுடைய வாழ்விலே தன்னுடைய சரீரப்பிரகாரமான ஒரு வளர்ச்சியை கண்டடைகின்ற கிருபையை நீர் பாராட்டுவதற்காக நான் நன்றி செலுத்தி அவளை ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய நாமத்தினாலே வாழ்த்துகின்றோம். இந்த வைபவத்தை நீர் நடத்திட்டாங்க. இறைவன் இந்த இயேசுவின் மூலமாக கேட்கிறோம் பிதாவே. ஒரு சில பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Thank you.
நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நம் மகளுக்காய் நாம் கேட்போம். இக்னிஷா கேட்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவரே ஒன்று கூடி வருடத்தோடு ஆண்டவரே குடும்பமாக ஒன்றிணைந்து கத்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. கத்தாவே அப்பா இந்த வாழ்க்கையில கத்தாவே நீங்க போதுமான ஒரு தேவனாக இருந்து அவளை நீங்க ஆண்டவரே கருவிலே இருந்து இந்நாள் வரை சுமந்து ஏந்தி தாங்கி தப்புவித்து ஆண்டவரே அப்பா அவளுக்கு ஆண்டவரே அப்பா நடக்க வேண்டிய எல்லா காரியங்களும் அதினது காலத்திலே ஏற்ற நேரத்திலே நீங்க செய்து கொடுத்திருக்கிறீங்க ராஜா. இந்த புதிய நாளிலே அவளுடைய ஆண்டவரை ஆசீர்வாதமான நாளிற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே இயேசப்பா நல்ல சுகபலன் ஆரோக்கியம் பிள்ளைக்கு கொடுங்க கர்த்தாவே. ஆண்டவரே உம்முடைய பாதையிலே கர்த்தாவே இயேசப்பா பிள்ளை நடக்கும், உம்முடைய கரம் பிடித்து நடக்கும், உங்களுக்கு பிரியமான பிள்ளையாக இருக்கும் கர்த்தாவே இயேசப்பா. ஆண்டவரை எந்த வழி சென்றாலும் கர்த்தர் கரம் கூடவே கரம் பிடித்து பிள்ளையை நடத்தி செல்லுங்க கர்த்தாவே. அவருடைய கால்களுக்கு நீங்க ஒளியாக இருந்து கர்த்தாவே இயேசப்பா. ஆண்டவரே உடைய வசனத்தை அவள் எப்பொழுதும் ஆண்டவரே அப்பா படித்து கர்த்தாவே இடத்திலே ஆண்டவரே அப்பா உட்கொள்ளா கர்த்தாவை பதிய வைத்து அதன்படி வசனத்தின்படி நடக்கிற மகளாக ஆண்டவரே இயேசப்பா எல்லா நேரத்திலும் உண்மை பிரியப்படுத்தி உங்களுடைய வழியிலே செல்லட்டும் கர்த்தாவே. எல்லா இடத்திலும் நீங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க அப்பாவை பாதத்திலே தருகிற நல்ல தகப்பனே. இப்பொழுது சுதார்கள் கர்த்தர் அவருடைய வாழ்விலே செய்த காரியங்களை சாட்சியாக சொல்றார். இதுவரைக்கும் அவன் கடந்து வந்த எல்லா பாதைகளிலும் பிறந்ததிலிருந்து இதுவரைக்கும் அவன் கடந்து வந்த எல்லா பாதைகளிலும் ஆண்டவர்களோட கூட இருந்த ஒன்று ரெண்டு சில காரியங்கள்ல அவள் ஏசப்பா எப்படி பாதுகாத்தார்கள் மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். காய் வந்து இந்தோனேஷியாலாம் பிறந்தவள், எல்லாருக்கும் தெரியுமோ தெரியும், சில பேருக்கு தெரியாது. அவள் வந்து பிறக்கிற டைம்ல 9 மாசம் இருக்கிற டைம்ல அவள் வந்து 1 கிலோ. அப்ப டாக்டர் சொல்லிட்டாங்க அவள் வந்து நிறக்கூடி நான் படிச்சிருந்தான் பிள்ளை வந்து நோர்களாக பிறக்க முடியும், விளையாட்டுக்கு வந்து கஷ்டம்னு சொல்லி. ஆனால் வந்து நாங்கள் ஏசப்பாடு ஜெபம் பண்ணினோம். அப்போ அம்மா சொல்ல இருந்தாங்க, அவங்க எல்லாம் பார்த்துட்டு சொல்லி ஜெபம் பண்ணினாங்க. 1 மாசத்துல அவள் வந்து 3 கிலோ நிறைய வர்றதுக்கு ஏசப்பா கிருபை செஞ்ச. அதே போல அவள் நார்மலா பிறக்கிறதுக்கு அவளுக்கு ஏசப்பா கிருபை செய்தார். அவள் வந்து ஏசப்பாவை கொடுத்த கிஃப்ட் தான் நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் நினைக்கிறோம். அதனால ஏசப்பா சோஸ்தரிக்கிறேன். அப்படியாக வந்து இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னா, அவள் வந்து 2-3 வயசு இருக்கும் பொழுது அவருக்கு சரியான காய்ச்சல், ஒரு நாள் இரவு சரியான காய்ச்சல், இரவு முழுவதும் சரியான காய்ச்சல் வந்து காயவன ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும் பொழுது அங்கே சரியான கிரவுண்டாக இருந்துச்சு. அப்போ நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பிள்ளைக்கு வந்து சரியான அந்த கைகால் இல்லாமல் வெளுத்து ஒரு வலிப்பு கூட மாதிரி அவளுக்கு வந்துட்டுது. அப்போ நர்ஸ் வந்து அவளை தூக்கிட்டு எமர்ஜென்சி ஐசியூக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போய் பார்த்தா பிள்ளைக்கு வந்து சரியா வந்து கைகால் இல்லாமல் வெளுத்து பிள்ளைக்கு எல்லாம் வந்துட்டுது. ஆனால் நாங்கள் அந்த இடத்துல நானும் காமிச்சாவும் தம்பிதான் தான் நான் சரி கூட்டிகிட்டு போனேன். நாங்கள் அதில் உலகப்படி நானும் காமிச்சாவும் ஜெபம் பண்ணினோம். ஏசப்பா அப்படின்னு சொல்லி நாங்கள் ப்ரே பண்ணினோம். பிள்ளைக்கு அந்த இடத்துல ஏசப்பா சுகத்தை கொடுத்தார். இதுவரைக்கும் அவளுக்கு அந்த அந்த இது வர்றது இப்போ இதுவரைக்கும் அவளுக்கு அந்த இது இல்லாமல் ஏசப்பா இதுவரைக்கும் அவளுக்கு பாதுகாத்த அதெல்லாம் கூட நான் ஏசப்பா சோஸ்தரிக்கிறேன். இப்போ என்னோட இடத்துல வந்து இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னால், ஒரு நாள் நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் வந்து ரூவனை மோட்டருக்கு வீட்டில் இருந்துச்சு. அவள் அதில் ஏறி அவள் விழுந்து அவளோட கண் இமைக்கு மேலே அவளுக்கு ஒரு காயம் வந்துட்டுது. அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனது அதில் வந்து
ரொம்ப கையாலெல்லாம் போட்டு பிள்ளைக்கு ஏசப்பா சுகத்தை கொடுத்த அந்த இடத்தையும் ஏசப்பா அவளை கண்ணை பாதுகாத்து அவளுக்கு வந்து நல்ல சுகத்தை கொடுத்து அவளை பாதுகாத்தார். அதே போல எங்கள் யூஎஸ்க்கு வாரத்துக்கு முன்னாடி கூட பிள்ளை வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டுப்பட்டுட்டால் தர்மோட வழியில போன பொழுது பிள்ளை அடிபட்டு முன்னுக்கு இருந்தவள் விழுந்தாப்புல பிள்ளையோட மூக்கு பகுதி அப்படி உடைஞ்சு பிள்ளைக்கு ரொம்ப ரொம்ப சரியான சீரியஸ் இருந்த ஏசப்பா பிள்ளைய கிருபையா அவளை பாதுகாத்தார். மூக்கு பிள்ளை சுகத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்து அவளை பாதுகாத்திருக்கிறார். அப்படியாக ஆண்டவர் இதுவரைக்கும் அவளை இந்த யுஎஸ்க்கு வந்து கூட இந்த 5 வருஷமும் அவளை ஏசப்பா பாதுகாத்தார். ஒரு குறை இல்லாமல் பள்ளிகளை போய் வரதுக்கு எல்லாம் உதவி செஞ்சார். நான் வேலைக்கு போய் வந்தாலும் அவளை படிக்க வச்சு இந்த வருஷம் மிட் ஸ்கூல் போகிறதுக்கு ஏசப்பா அவளுக்கு உதவி செஞ்சார். அதுக்காக நான் சோசரிக்கிறேன். ஏன்னா நான் கடந்து வந்த பாதை அப்படிப்பட்ட பாதைகள் வளர்த்து இதுவரைக்கும் 12 வருடங்களும் அவளை பாதுகாத்து அவளை சுகபலத்தோடு நல்ல ஞானத்தை கொடுத்து ஏசப்பா பாதுகாத்திருக்கிறேன். அதற்காக நான் ஏசப்பாவை சோசரிக்கிறேன். ஏசப்பா நான் மாத்திரம் மகிமைப்படுவதாக இனியும் அவள் பாதுகாப்பாளன்னு நான் விசுவாசிக்கிறேன். அவள் இப்போ மிட் ஸ்கூலுக்கு போக இருக்கிறாள். அதுக்காக நான் ஏசப்பா வந்து அது அந்த இடத்துலையும் ஏசப்பா அவள் பாதுகாப்பாளன்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறேன். ஆமென் ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து அன்புள்ள பிதாவே, நிறையானவர்களுக்காக நன்றி துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அப்பா விசேஷமாய் அப்பா மகள் காரியோட அப்பா இந்த நாளில் அப்பா நாங்கள் பிள்ளைகளாய் தகப்பனை குடும்பமாய் திருச்சபையாய் சுவாமி உங்களுக்கு நன்றி செலுத்தும்படியான கிருபையை அப்பா எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அதுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா மகளை முழுவதுமாக நாங்கள் கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். கேட்ட சாட்சிகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா மகளை அப்பா பிறக்கிறதுக்கு முன்பதாக இருந்தே தகப்பனே நீங்கள் தாயின் கருவிலிருந்தே தகப்பனே பிள்ளை நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கீங்க. அப்பா எல்லா வித ஆபத்துகளுக்கும் அப்பா மோசங்களுக்கும் நீங்கள் விலைக்கு பாதுகாத்து வந்திருக்கீங்க. நாங்கள் உங்களை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா எஞ்சிருக்கிற ஒவ்வொரு நாட்களையும் நாங்கள் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. அப்பா தாவீது சொல்கிறது போல என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று அப்பா சொல்லுகிறது போல அப்பா நாங்கள் மகளை அவ்விதமாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. அப்பா மகளுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் அப்பா உம்முடைய நன்மையும் உம்முடைய கிருபையும் அப்பா மகளை தொடரவும் அப்பா மகள் உம்முடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கவும் அப்பா நீங்க மகளுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அப்பா உம்மிடத்தில் அன்பு செலுத்தி அப்பா தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் சுவாமி அப்பா உண்மை முதன்மைப்படுத்த நீங்கள் கிருபை கொடுங்க. தொடர்ந்து அப்பா மகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. அப்பா மகளுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற குடும்பத்திற்காக நமக்கு நன்றி. அப்பா முழு குடும்பத்தையும் நாங்கள் உங்களுடைய கருத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா நீங்கள் அப்பா பிள்ளைக்குரிய எல்லா தேவைகளையும் தகப்பனை நீங்கள் சம்பூர்ணமாய் அப்பா பிள்ளை கொடுத்து நீங்கள் பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, முதலாவதாய் வாழ்த்துகின்றேன். கர்த்தர் அந்த மகளோடு கூட இம்மட்டும் இருந்து வழிநடத்தினார். அவர் இனிமேலும் வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு கூட நம் வாழ்க்கையை அவள் தொடர கர்த்தர் தாமே அவளை ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகின்றேன். என்னாகமம் 6ஆம் அதிகாரம், யாராவது எடுத்தாங்க நம்ம வாசிக்கலாம். 24ஆம் வசனம். என்னாகமம் 6:24. Numbers chapter 6 verse 24 and 25. கர்த்தருடைய ஆசீர்வதித்து உன்னை காக்கிறவர், கர்த்தருடைய முகத்தை உன்னை பிரகாசிக்க பண்ணி உன்னை திரையாயிருக்கிறார். ஒரே ஒரு வசனம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து, கர்த்தர் காயை ஆசீர்வதித்து காக்க கடவர். ஆசீர்வாதம் என்பது ஒன்று, காப்பது என்பது ஒன்று. ஒருவேளை அநேக ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற பொழுது அதை காத்துக் கொள்கின்ற காப்பது என்பது மிக முக்கியம். ஒருவேளை பேங்க்ல போகிற பேங்க்ல நம்ம காசு வச்சுட்டாலும் அதை சேஃப் வச்சு அதுக்கு செக்யூரிட்டி போட்டு வைக்கிறாங்க. காப்பது ஆசீர்வதிக்கின்ற கடவுள், கர்த்தர் காக்கின்ற கடவுள். ஆக அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை காயினுடைய வாழ்க்கையிலே தந்து அவளை காத்து அவள் வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் அவளோடு கூட இருக்கும்படியாய்
நாம் அவளை ஆசீர்வதிக்கின்றோம். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் அவளுக்கு அறிவுரையாக நம் எல்லோருக்கும் நான் கூட சொல்ல விரும்புகின்றேன். எஸ்தர் எழுதின புஸ்தகத்திலே, எஸ்தர் புஸ்தகத்திலே வாசிக்கின்ற பொழுது மொர்தெகாய் என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் தன்னுடைய பிள்ளையை வளர்க்கின்றான். அந்த பிள்ளை பெற்றோர்கள் இழந்திருக்கின்ற பிள்ளை வளர்க்கின்றான். அவளை ராஜாவுடைய அரண்மனைக்கு போய்விடுகின்றாள். அப்போ யூதர்களுடைய பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. அந்த ராஜாவினுடைய அரண்மனையிலே அவள் இருக்கின்ற வேளையிலே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சித்தப்பாவுக்கு அறிவுரை சொல்லி அனுப்புகின்றாள். அதை கேட்டு அதன்படி செய்கின்றாள். அவள் இப்பொழுது ராஜ்யத்திலே பெரிய ஒரு பதவியிலே வந்துவிட்டாள். ராஜாவினுடைய உயர்ந்த ஸ்தானத்துக்கு, ராணி என்ற ஸ்தானத்துக்கு வருகின்றாள். அப்பொழுது கூட தன் வளர்த்த தகப்பனை நினைவு கூறுகின்றாள். தான் வளர்த்த தகப்பனை நினைவு கூர்ந்து அவன் சொல்லுகின்றபடி எல்லாம் அவள் செய்கின்றாள். நான் காய்க்கு சொல்கின்ற ஒரு அன்பான ஒரு உரை என்ன, கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அருமையான பக்தி உள்ள தாயார், நல்ல ஒரு ஜபிக்கின்ற ஒரு தாயார், உங்கள் மீது அக்கறை கொண்டிருக்கு வாழ்கின்ற தாயார், உங்களுக்காகவே வாழ்கின்ற ஒரு தாயார். அப்படிப்பட்ட அந்த தாயார் எதையெல்லாம் சொல்லுகின்றார்களோ அதையெல்லாம் கேட்டு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கின்ற பொழுது கடவுள் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பார். ஒருவேளை அந்த எஸ்தருடைய காரியத்தை சொல்லுகின்ற பொழுது, எஸ்தருடைய காரியத்திலே அவள் ராஜாவுக்கு முன்பாக போக வேண்டும் என்று மொர்தெகாய் அவருடைய தகப்பனார் சொல்லுகிறார். அது மிகவும் கடினமான ஒரு காரியம். தன்னுடைய வாழ்க்கையே அவள் இழக்க கூடக்கூடும். ராஜாவிற்கு அனுமதி இல்லாமல் போகக்கூடாது. ஆனால் தன்னுடைய தகப்பன் சொல்லுகின்ற அந்த வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படுகின்றாள். ஒரு பெரிய ரட்சிப்பை கொண்டு வருகின்றாள். அவள் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து போகின்ற பொழுது அந்த ராஜா அவளை அனுமதிக்கின்றான் வருவதற்கு. அப்ப சொல்றாங்க, நீ ராஜ்யத்தில் பாதியை கேட்டாலும் கூட உனக்கு தருவேன். ஒருவேளை கீழ்ப்படுகின்ற பொழுது கடவுள் பெரிய ஆசீர்வாதத்தை காயினுடைய வாழ்விலே தர முடியும். ஆகிய காய், நீங்கள் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாயாருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து, கொடுத்திருக்கிற உடன்பிறப்புகளுடைய கீழ்ப்படிந்து அவருடைய நல் ஆலோசனைகள் பெற்று நீங்கள் வாழ வேண்டும். அனைத்து நன்மைகளையும் அப்பதான் நீங்க கீழ்ப்படியும் தான் கடவுள் உங்களை காப்பாற்ற முடியும், காக்க முடியும், வழி நடத்த முடியும். ஆசீர்வதிப்பது என்பது ஒன்று, அந்த ஆசீர்வாதத்தை காத்துக் கொள்வதும் என்பது நாம் கடவுளுக்கும், கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற உலக பிரகாரமான உடன்பிறப்புகளோடு பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது கடவுள் அனைத்து ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கிருபையும் உடைய வாழ்விலே தருவார். அவள் தைரியமாய் போகின்றார். தன்னுடைய தகப்பன் சொல்கின்ற கேட்டு அங்க போய் செய்கின்ற பொழுது கடவுள், அந்த ராஜா சொல்றார், என்னுடைய ராஜ்யத்தில் நீ என்ன கேட்டாலும் பாதி கேட்டாலும் உனக்கு தரணும். உங்களுடைய தாயாருக்கு நீங்கள் கீழ்ப்படுகின்ற பொழுது, அவர்களை கனப்படுத்துகின்ற பொழுது, அவர்களுக்கு சொல்கின்ற எந்த காரியமாக இருந்தாலும் உங்களுடைய நன்மைக்காக அவர்கள் சொல்கின்றார்கள். அவங்க ஜெபிக்கின்ற தாயார் ஏதோ சொன்ன அப்படி போயிட்டு வந்திருக்கிறது இல்லை. உங்களுக்காக ஜெபிக்கின்ற அந்த தாயாருடைய வாழ்விலே நீங்கள் அவருடைய சொல்களை கேட்டு நடப்பீர்களானால் கர்த்தர் உங்களை நித்தமும் ஆசீர்வதித்து மிகுந்த உயர்ந்த நிலையில் கொண்டு வர முடியும். இப்ப சாட்சி சொன்னாங்க, உங்களை 9 மாதத்துல இருக்கும்போது 1 கிலோ தான் சொல்லிட்டு, ஆனா கடவுள் அதிசயமாய் அன்றைக்கும் இன்றைக்கும் நடத்தி கொண்டிருக்கின்றார். ஆகிய கடவுள் உங்கள் படிப்பிலே, உங்களுடைய எதிர்கால வாழ்விலே எல்லா நன்மைகளையும் கிருபைகளையும் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்ம கேட்க பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனும் மேலாய்
பிரேயர் பண்ணிடும். அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நன்றி படைக்கின்றோம். தேவரின் தாயின் கர்ப்பத்திலே இவள் உருவாவதற்கு முன்னே இவளை அறிந்திருக்கிறீர், தெரிந்து வைத்து நீர் அழைத்து ஆண்டவரே நல்ல மகளாய் மட்டுமாய் அவள் வளர்ந்து வருகின்ற கிருபையை தந்து சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அடுத்த பணியை வாலிப பருவத்துக்குள்ளாய் வருகின்ற கிருபையை நீர் அவளுக்கு தந்திருக்கின்றீர். தொடர்ந்து அவளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, சரீரத்திலும் ஆவிக்குரிய வாழ்விலும் அனலுள்ளவளாய் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் நன்மைகளை பெற்றவளாய் இவள் வாழ எப்பொழுதும் தன்னுடைய தாயாருக்கும் உடன்பிறப்புகளுக்கும் அன்பு செலுத்துகின்ற மகளாய், கீழ்ப்படுகின்ற மகளாய், சமுதாயத்துக்கும் திருச்சபைக்கும் பிரயோஜன மகளாய் வைத்தவர்களும் கொடுத்திருக்கின்ற அனைத்து தாளந்துகளுக்காய் நன்றி. அனைத்தையும் ஆசீர்வதித்து இவளை மகிமைப்படுத்தி இவளை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வாரும். ஆண்டவரே, இவள் உயர்ந்த ஸ்தானத்தில் வரும்பொழுது உம்மை எப்பொழுதும் நினைவு கூறுகின்றவர்களாக இருக்க நீர் உதவி செய்யும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். தந்தை, மைந்தன், தூய ஆவியானவருடைய ஆசீர்வாதம் வழிநடத்தல் இந்த மகளோடும் இவளின் குடும்பத்தோடு கூட இன்றும் என்றும் சதாகாலம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென்.
கொஞ்சம் சரிங்க தம்பி. 3, 2, 1. Thank you.
வாழ்வில் நீர் பாராட்டின கிருபைக்காய் நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதியும் எங்களுக்காய் ஆயத்தப்படுத்திருந்த உணவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் இதன் மூலமாய் சரீரத்தை பெறப்பெற்று ஆவிலே உற்சாகமாய் மக்களாய் வழியாற்ற உதவி செய்யும். மீட்பெரும் ரட்சகரமாய் கிரியை கடனாமத்தை கேட்கிறோம்.